கஃபே ஒர்க் ஷாப் வந்தவரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸை தப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாரு. அது எப்படி சரியா பண்ணணும், யார் யாரெல்லாம் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் கீழே வருவாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் மொத்தம் 3 வகையா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்களோட டர்ன் ஓவர் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கும் பட்சத்துல நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணலாம். இந்த வகையான ரெஜிஸ்ட்ரேஷன் பெரும்பாலும் ஸ்ட்ரீட்ல ஃபுட் பிசினஸ் பண்றவங்களுக்கு பொருந்தும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான கவர்மெண்ட் ஃபீஸ் 100 rupees வரும். ரெண்டாவது ஸ்டேட் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ்ல 12 லட்சம் ரூபாய்க்கு மேல 20 கோடி ரூபாய்க்குள்ள யாரெல்லாம் டர்ன் ஓவர் பண்றாங்களோ அவங்க இந்த லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இதோட ஃபீஸ் 2000 ரூபாய் கவர்மெண்ட் ஃபீஸ் வரும். இந்த லைசன்ஸ் யாராருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா கஃபே, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரீட்டைல் ஃபுட் ஷாப் இதுக்கெல்லாம் பொருந்தும். மூணாவது சென்ட்ரல் லைசன்ஸ். இந்த லைசன்ஸ்ல 20 கோடி ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், ஷாப்பு, எம்என்சி பிராண்டு இதெல்லாம் வரும். இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 7500 ரூபாய் கவர்மெண்ட் ஃபீஸ் வரும். இது மாதிரி வேற ஏதாவது தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போடுறேன்.